கல்வி சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மாணவர்களுக்கான ஃபுல் கைடு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 2020-21 திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பாடநெறிப்படி தயாரிக்கப்பட்டது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா பப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா கங்கா கைடு வெளியிட்டு இருக்காங்க. இதற்கான ஃபுல் டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கிடைச்சிரும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கைடோட ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த கைடை நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்ல போறோம். ஓகே, அதெல்லாம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதோட விலை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிஎஃப்ல விலை நிர்ணயிக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 300 இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்க கைடை வாங்க போறீங்க, ஆர்டர் பண்ணி இல்ல உங்களுக்கு ஸ்கூல் மூலமா பாத்தீங்கன்னா பல்க் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். ஃபோன் நம்பர் அண்ட் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் எல்லாமே, வெப்சைட் அதாவது இமெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் இல்ல அவங்களுடைய அபிஷியல் ஜிமெயிலுக்கு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகவரி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் ஃபுல் கைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா பார்த்துருவீங்க. தமிழ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் அதாவது தமிழ் இங்கிலீஷுக்கு மேக்ஸுக்குமே ஃபுல் கைட்லாம் போட்டுருக்கும். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் 2020 எடிஷன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்றது அது வால்யூம் 1 வால்யூம் 2 எடுத்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. கமெண்ட் பண்ணிருக்காங்க எதனா லெசன்ஸ் குறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள இருக்க லெசன்ஸ் டாபிக்ஸ் குறிக்கல, உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2020 மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் இருக்குமே பாத்தீங்கன்னா இதே சிலபஸ் தான். 2020-21 ரெடியூஸ்ட் சிலபஸ் வெளியிட்டாங்கன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கான இன்னும் அப்டேட் பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கல. சப்போஸ் அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த அப்டேட்டட் சிலபஸ் வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2020-21 நியூ எடிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கங்கா பப்ளிகேஷன்ல இருந்து. அதற்கான டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வரலாறுல முதல் லெசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் உலக போரின் வெடிப்பு மற்றும் அதன் பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி இதுல பயிற்சினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ். புக் பேக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன இயர் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் ரெடியூஸ் பண்ணி 6 கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கோடிட்டேரத்தை நெருப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல 8 கொஸ்டின் இருந்து இது ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு 7 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்ய இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் இருந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதுல 3 ஆக்கிருக்காங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்காங்க. பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. இன்னும் ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கும். அதாவது தலைப்புக்கு கீழே விடைகளுக்கு அதாவது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈச் கேப்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக எடுத்துட்டாங்க. உங்களுக்கு 8 மார்க் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8 மார்க் எழுதி தான் ஆகணும். 8 மார்க்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் அதை கேட்டுதாங்க. ஆனா சேஞ்சஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது வேண்டாம், அதாவது பாத்தீங்கன்னா 10 கீழ் விடைகளுக்கு அப்படின்ற ஒரு அதாவது டாபிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்கை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக்ஸை வச்சு பேட்டர்ன் எதுவும் கிடைக்கல. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சுருக்கமாக விடைகளுக்கு இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 7 கொஸ்டின் இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விரிவாக விடைகளுக்கு டீடைல் கொஸ்டின் அதாவது 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அதாவது போன வருடம் பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் அதே 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. கொஸ்டின்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கொஸ்டினுடைய எண்ணிக்கையை குறைக்கல, கொஸ்டினுடைய சேஞ்சஸ் அதாவது கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா என்ன மாத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பீடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டினை கூட ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா செயல்பாடுகள் இதெல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் தான் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கைடு வாங்கும்போது ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த பிடிஎஃப்ல ஃப்ரீயா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிடிஎஃப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா கூடுதல் வினாக்களுக்கு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா கூடுதல் வினாக்கள் எங்களால புக்ல தேடி படிக்க முடியாது. அதனால கூடுதல் வினாக்கள் எல்லாருமே மோஸ்ட்லி வாங்குறது. அதனால அது போலவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கங்கா பப்ளிகேஷன்ல இருந்து கங்கா கைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் வினாக்கள் பாத்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கூடுதல் வினாக்களுக்கான விடைகளுமே கொடுத்துருக்காங்க. ஏன் விடைகள் சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவர் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்க சாய்ஸ்ல நீங்களே பாத்தீங்கன்னா அசியூம் பண்ணணும் இதான் கரெக்டான ஆன்சர்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸை பார்த்த உடனே ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க.
அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எதனா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது உங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், இல்லை சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கோடி எடுத்து நிரப்புக உங்களுக்கு கோடி நிரப்பகமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷனல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடு வந்து இருக்குது. டோட்டல் பேஜஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 399 பேஜஸ் இருக்கு. என்னது 399 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல் கைடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் கைட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு அதுவே கிடைச்சிடும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுக்கு வீடியோ போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட் போட்டுருக்க வீடியோ. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லைக் கார்டு வீடியோட ஸ்க்ரீனில் கிடைக்கும். மறக்காம அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதாவது ஒரு கடைக்கு போயிட்டு நீங்கள் வாங்குறதை விட ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.